எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆலிம் உலமா பெருமக்களே, மஸ்ஜிதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற இமாம்களே மற்றும் இர்ஃபானியா மதரசாவுடைய உஸ்தாதுகள், பேராசிரியர்களே, என்னுடைய மரியாதைக்குரிய உஸ்தாத் அவர்கள், ஹஜ்ரத் அவர்களே, அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி இங்கே வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது 100க்கு 100% இல்லவே இல்லை. ஆனால் நேற்று ஒருத்தட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், மஸ்ஜித் சேவைக்குழுவுடைய ஒரு பொறுப்பாளர், திருப்பூர், ஒரு அழகான வாய்ப்பு கிடைச்சிருக்குது இமாம்கள்ட்டெல்லாம் உட்காந்து பேசுகிறதுக்கு. அதுவும் இர்ஃபானியாவுடைய உலமாக்கள்லாம் சும்மாவா? அவர்கள் ஷரியத்தை மட்டும் பாதுகாப்பவர்கள் இல்லை, தரீக்கத்தையும் பாதுகாப்பவர்கள். இந்த மக்களை ஹக்கீக்கத்துக்கும் மகரீபத்துக்கும் கொண்டுட்டு போகக்கூடிய இறை பணியையும் செய்யக்கூடிய இமாம்கள். அவங்கள்ட்ட ஷரியத்துக்கு கொண்டுட்டு வர போகிறாங்க, மகரீபத்துக்கு கொண்டு வர போகிறாங்க, ஹக்கீக்கத்துக்கு கொண்டுட்டு வர போகிறாங்க, தரீக்கத்துக்கு கொண்டுட்டு வர போகிறவங்கள்ட்ட ஹிதுமத்தை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் போக முடியலையே அப்படின்னு ஒரு கவலைப்பட்டோன்னா அவர் சொன்னார், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் போயிருங்க அப்படின்னார். அவர் வார்த்தை நேற்று, அவர் ஒரு மோட்டிவேஷன் தான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் போகணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன் அந்த சூழ்நிலைனா, அல்லாஹ்வுடைய கிருபையில் என்னுடைய தகப்பனாருக்கு இதுவரைக்கும் எந்த அறுவை சிகிச்சையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உருவாக்கலை. ஆனால் முதல் அறுவை சிகிச்சை என்னென்னா, விரலுக்கு, கால் விரல் பெருவிரலுக்கு பிளட்டு வரமாட்டேங்குது, பிளட்டு பிளாக் ஆகிருக்குது. இப்போ அந்த பெருவிரல் காயமாகி ஆறாமல் போய்கிட்டே இருக்குது. ஒரு 15 நாளாக நாங்களும் பல மருத்துவர்களை பார்த்துட்டு இருந்தாலும் கூட ஒரு ஆன்ஜியோ ஒன்று பண்ணணும். அதாவது 2 இரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, அந்த அடைப்பை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு ட்ரீட்மெண்ட் அது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டு இன்றைக்கி தான் அப்பாயின்மெண்ட்டு காலையில் இப்போ நடந்துகிட்ருக்குது. நான் நேற்று நைட்டு வரைக்கும் கூட இருந்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். சரி, இந்த மாதிரி நான் போய் பேசிட்டு வந்துடுறேன், ஏதோ ஒரு வாய்ப்பு எந்த இமாமுடைய காதுகளில் இந்த வார்த்தை விழுந்து ஒருவேளை அது செயல் ரூபமாக எடுத்தால் அது நம்முடைய மௌத்துக்கும் கபருக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், அதனால் நான் இலக்க விரும்பலைன்னொன்னே அவரும் சரி போய்ட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நடந்துகிட்டு இருக்குது, துவா செய்யுங்க. டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்கும் தெரியாது, நான் அதை செய்கிறேன், அந்த ரத்தத்தை வர வைக்கிறது ஆண்டவனுடைய வேலை அப்படின்ட்டு. அது வந்துருச்சுன்னா அந்த பெருவிரலை கூட எடுக்காத நிலைமை கூட வந்துடலாம் அப்படின்னார். நிச்சயமாக ஒரே ஒரு குர்ஆன் ஆயத்து, இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், மெய்யாகவே நிச்சயமாகவே அல்லாஹு தஆலா உபகாரம் செய்பவர்களை நேசிக்கிறான். பிறருக்கு உபகாரம் செய்பவர்களை, கருணையாளர்களை, இரக்கம் கொண்டவர்களை, அன்பு கொண்டவர்களை. சமீபத்தில் ஒரு மருத்துவமனையில் போய் பேசுகிற ஒரு சந்தர்ப்பம், ஹார்ட்டில் பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. பைபாஸுங்கிறது இங்கே ஒரு கோடு போட்டிருக்கோம், அது பண்ணோம்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு நகர முடியாது, பெரிய சர்ஜரி. இப்போ புதுசாக ஒரு மிஷின் வந்துருச்சு, அதுக்கு பேர் மினிமல் இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரி அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு 3 நாள்லேயே நடக்க ஆரம்பிச்சிடலாம், அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்டு. ஆனால் ஒரு பைபாஸ் சர்ஜரி இப்போ விட அட்வான்ஸ் ஆனது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்குது. சும்மா 2-3 ஓட்டையை போடுறாங்க, ஒரு 3 நாளில் சர்ஜரி முடிஞ்சிருது, எந்த ஒரு இதுவுமே இல்லை, கோடு கீடு எதுவும் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிடலாம், காஸ்ட்லி. அப்போ அங்கே பேச கூப்பிட்ட போது நான் சொன்னேன், கண்டிப்பாக இதயத்தில் அடைப்பு வரும், இதுக்கு எத்தனையோ அடைப்புக்கு தான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் இதயத்தை அடைக்காத ஒன்று அப்படின்னா இதயத்தில் இருக்கிற அன்பு மட்டும்தான், எந்த அடைப்பும் உண்டாக்காது, இருக்கிற அடைப்பை சேர்த்து எடுத்து விட்டுரும். அது மாதிரி பிறரை நேசிக்கிறதுக்கு இதயத்தில் எப்பவுமே பிளாக் வரப்போகிறதே இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்திலேயே என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பாக்கியங்கள் இருக்குது, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள். அருட்கொடைன்னு ஞாபகத்துக்கு வருது, ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நல்ல விஐபிகள் எல்லாமே செல்வந்தர்கள், மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே உட்கார்ந்துருக்கிறாங்க.
அதில் ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு, அண்ணே ஆறுமுகண்ணே, இந்த சையது இப்ராஹிம் அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னீங்களே அதை இவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு இன்னும் திரும்பி பார்த்தா அவர் பேர் ஆறுமுகம். அவர்கிட்ட இன்னொருத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆறுமுகம் வந்து அவர்கிட்ட சொன்ன விஷயத்த எங்கிட்ட சொல்கிறாரு. அப்போ நான் போய் சொல்லுங்கண்ணா என்னண்ணா விஷயம் அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை தம்பி, ஒரு முறை அப்படியே காரில் போய்கிட்டு இருந்தேன், எனக்கு முன்னாடி ஒன்று எழுதி போட்டுருந்துச்சு, அதை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயி, ஏப்பா அந்த வாசகம் யாருப்பா சொன்ன வாசகம் அப்படின்னு கேட்டேன். அது நபிகள் நாயகம் சொன்ன வாசகம். நாங்கள் நண்பர்கள், ஹிந்து நண்பர்களே சொன்னாங்க, முதல்ல அதை காப்பி அடித்து நம்ம ஆஃபீஸில் எழுதி போடுப்பா அப்படின்னு. என் ஆஃபீஸில் அதான் எழுதி போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், அது என்ன வாசகம்னா அப்படின்னு. இது இறைவன் உனக்கு வழங்கிய அருட்கொடை, ஹாதா மின் ஃபலலி ரப்பி அப்படிங்கிறது. இது இறைவன் எனக்கு வழங்கிய அருட்கொடைன்னு போட்டிருந்ததா. நான் அப்படியே திங்க் பண்ணி பார்த்தேன், நம்ம எப்படி இருந்தோம், நம்மளை இப்போ ஆண்டவன் எப்படி வச்சிருக்கிறான், இது எல்லாமே ஆண்டவன் கொடுத்த அருட்கொடை தானே அப்படின்னு பார்த்த உடனே ஞாபகம் வந்துச்சு, எழுதி போடு அப்படின்ட்டேன் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், அப்போ அந்த ஆறுமுகங்கிறது எனக்கு யாருன்னு தெரியல, அவர் யாருன்னு எனக்கு தெரியல. அப்போ இன்னொருத்தர் சொன்னார், அண்ணன் ஆறுமுகன்னு யாருன்னு தெரியுங்களா அப்படின்னு. தெரியும், சென்னை சில்க் ஹவுஸ் ஓனருங்க அப்படின்னாரு. சென்னை சில்க் ஹவுஸ் ஓனர். அப்போ குரான் ஆயத்து அவர் சொன்னதை சொல்கிறேன். அவர் சொன்னது அங்கே எல்லாம் விசாரிக்கும் போது யார் என்ன ஆயத்து தெரியல. அப்போ வந்து இது நபிகள் நாயகம் சம்மந்தப்பட்டது சொன்னது அப்படின்னு ஒன்றுமே எழுதி போட்டு வச்சுட்டேங்க அப்படின்னு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இறைவன் வந்து நிறைய அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான் எல்லாருக்குமே. ஆனால் அந்த அருட்கொடையிலேயே என்னையை பொறுத்த வரைக்கும் யாருக்காவது இந்த அருட்கொடை இருந்துச்சுன்னு சொன்னால் பெரிய பாக்கியவான்கள். அது என்ன அருட்கொடை தெரியுமா? உள்ளத்தில் இரக்கம்னு ஒரு அருட்கொடை இருந்தால் போதும், கருணைன்னு ஒரு அருட்கொடை இருந்தால் போதும், அன்புங்கிற ஒரு அருட்கொடை இருந்தால் அதுவே போதும். அது இருந்துச்சுன்னு சொன்னால் தான் நீங்கள் எந்த நல்ல காரியமே பண்ண முடியும். உள்ளத்தில் அதே மாதிரி உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு தண்டனைன்னு சொன்னான், அவன் மனசு கல்லு மாதிரி இருக்கிறான். எதை காதல கேட்டாலும் அவன் மனம் கரையாமல் இருப்பது, கல்லு மாதிரி இருக்கிறது. அவனை கொண்டு எந்த ஒரு உயிரினத்துக்கும் அவனால் பிரயோஜனம் கிடையாது, யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹு தாலா நம்முடைய இதயங்களை எல்லாத்தையும் ஒரு மென்மையான இதயங்களாகவும் இரக்கமுள்ள இதயங்களாகவும் அன்பால நிறைஞ்ச இதயங்களாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த நோக்கமே என்னென்னா, இந்த இமாம்கள் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதான். இப்போ உலமாக்கள் வந்து ஆலிம்கள் ஓதுறாங்க, ஓதி நிறைய பேர் ஓதி கொடுக்க போகிறாங்க மதரசாவுக்கு தர்ஸு. இன்னும் சில பேர் வந்து டிரான்ஸ்லேட்டராக போகிறத பார்க்க முடியுது. அரபி இந்த மாதிரி தமிழ் இங்கிலீஷுக்கு வந்து மொழிபெயர்ப்பாளர்களாக போகிறாங்க, அது போக இமாம்களாக போகிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒரு உயர்ந்த பணினா அது நிச்சயமாக இமாமத்துடைய பணி தான். நீங்கள் வந்து எல்லாருமே என்ன ஆகணும், முதல் ஆசை என்னென்னா முதல்ல இமாமத்துக்கு போகணும்னு ஆசைப்படணும் ஒவ்வொருத்தருமே. அதாவது இமாம் அப்படின்னு சொன்னாவே நான் நினைக்கிறேன் தலைவர் அப்படின்னு தான் இருக்கும். இமாம் அப்படின்னாவே லீடர், நீங்கள் தான் லீடர். ஆக்சுவலாக மஸ்ஜிதுக்கு மட்டும் லீடர் அல்ல, மஸ்ஜிதுக்கு வேணால் முத்தவழி லீடராக இருந்துட்டு போட்டோம். பள்ளிவாசலுக்கு எப்படி ஒற்றை அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, டைல்ஸ் போடுறது, கிரனைட் போடுறது, அதே மாதிரி இன்னும் மினாரா கட்டுறது, அதுக்காக வசூல் பண்ணுறது, அதுக்காக முயற்சி எடுக்கிறதெல்லாம் அந்த ஜமாத் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் இமாமாக இருக்க வேண்டியது யாருக்குன்னா மக்களுக்காக இமாமாக இருங்க. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்வதற்கு நீங்கள் இமாமாக இருங்க. அவங்களுடைய பொருளாதாரத்தை, ஹலாலான பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் இமாமாக இருங்கள். அவர்களுடைய ஒழுக்கத்தை நீங்கள் உயர்த்துவதற்கு இமாமாக இருங்கள். அவர்களுடைய பண்புகளை உயர்த்துவதற்கு இமாமாக இருங்கள். சாந்தி மார்க்கம்னு சொல்கிறோம், இஸ்லாத்தை சமாதான மார்க்கம்னு சொல்கிறோம், அமைதி மார்க்கம்னு சொல்கிறோம். ஒரு முகல்லால இர்ஃபானியா ஓதி வந்த இமாம் அவர்கள் தலைவர்னா நான் சொல்றது அந்த பள்ளியின் இமாம் என்ற அந்த தலைமையை சொல்றேன் நான். அந்த தலைவராக இவர் இருக்கிறார். எனவே அந்த முகல்லாது அமைதியாக இருக்கிறது, யாருக்கும் சண்டை கிடையாது. அப்படிங்கிற ஒரு இமாமத்துக்கு நீங்க வரணும். எல்லாரும் இமாம் ஆகிறது தான். இப்போ எல்லாம் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க ஒரு பள்ளிவாசல்ல போய் இமாமத்துனாலும் சரி, நீங்க ஒரு ஆலிம்னு சொன்னாலே, ஒரு ஆலிம் அப்படின்னு சொன்னாலே என்ன கேள்வி கேட்பாங்க, நீங்க எங்க சனது வாங்குறீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? இல்லைங்க, நான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சனது சொல்ல போறோம்.
நீங்கள் இர்ஃபானியான்னு சொல்ல போறீங்க. அப்படி சொல்லும்போது நீங்கள் மற்ற இமாம்களை விட தனித்துவம் மிக்க இமாம்களாக நீங்கள் இருக்கணும். இவர் யாருப்பா இந்த இமாம், எங்கப்பா ஓதி பட்டம் பெற்று வாங்கினாரு, இப்படிலாம் இமாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இமாமாக நீங்கள் சிறந்த, ஒவ்வொரு இமாமுக்கும் ஒவ்வொரு இது இருக்குதுங்க, ஒவ்வொரு மதரசாவில் இருந்து ஒன்று கற்றுக்கிட்டு வராங்க. நீங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் என்னுடைய ஆசை இர்ஃபானியாவுடைய உலமாக்கள் இமாம்களாக இருந்தால் அவங்க எம்எஸ்கே இமாமாக இருக்கணும் சார். எம்எஸ்கே உடைய இமாமாக இருக்கணும். நாங்கள் ஒரு பட்டமே கொடுத்துட்ருக்குறோம். அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ், அடுத்த வருஷம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை இமாம்களுமே எங்களுடைய மஸ்ஜித் சேவைக்குழு வழங்கக்கூடிய அந்த அவார்டையும் அந்த பட்டத்தையும் நீங்கள் எல்லாம் வாங்கணும். அது என்னன்னா மக்கள் இமாம். இன்ஷா அல்லாஹ் மக்கள் இமாம், மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய இமாமாக இருக்கணும். இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால் ஒருவர் நபியாக வருவதாக இருந்தால் யார் வருவா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபியாக வருவதற்கான தகுதி படைத்தவர்கள். ஆனால் நபி முற்றுகை முடிஞ்சிருச்சு, முற்று பெற்றுருச்சு. அதனால் இனிமேல் அப்படி யாரும் வர முடியாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டு காட்டியது யார் அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு 10.5 ஆண்டு காலம் மஸ்ஜித் நபவியில் பார்லிமெண்ட்டை வச்சு ஒரு ஆட்சி ஒன்று செஞ்சு காட்டினாங்க. ஒரு ஆட்சி, அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறது என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும், நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த ஆட்சி ஒரு நீதிமிக்க ஆட்சியாக இருந்தது. நீதிமிக்க ஆட்சியாக இருந்துச்சு. யாரும் அந்த ஊருக்குள்ளார பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆட்சியாக இருந்துச்சு. யாரும் ஒருத்தரை அநியாயம் செய்ய முடியாத ஒரு ஆட்சியாக அது இருந்துச்சு. அது மட்டுமல்ல, இஸ்லாம் மிக வேகமாக பரவி கொண்டிருந்த ஆட்சியும் அந்த ஆட்சி தான். எத்தனையோ நாடுகள் இஸ்லாத்தோடு சேர்ந்ததும் அந்த ஆட்சி தான். எங்கிருந்து ஆட்சி பண்ணாங்க, எப்படி ஆட்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் மாதம் மாதம் ஒரு ஹதியா கொடுக்கப்பட்டுச்சு. ஹதியா தான் வாங்கினாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் யார் தொழுகை வச்சது மஸ்ஜித் நபவியில்? சத்தமாக சொல்லுங்க. நான் கேள்வி கேட்கறது உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறது, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்குறேன். யார் தொழுகை வச்சாங்க? இப்போ இமாமெல்லாம் எங்கே தொழுகை வைக்கிறீங்க? அப்போ நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணணும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைந்த போது அவர்கள் அடுத்த தொழுகைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு முன்னாடியே கை காட்டினவங்க யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அது என்ன கை காட்டுறாங்க? என்னுடைய பணியை தொடர்ந்து செய்யக்கூடியவர் தான் அந்த இடத்தில் தொழுகை வைக்கிறதுக்கு தகுதியானவர். அதான பாயிண்ட். அடுத்து அங்க தொழுகை வைக்கக்கூடிய நபர் யாருன்னா அவர் தான் இந்த மக்களை ஆட்சி செய்யக்கூடியவர், கலீஃபா. உங்களுக்கெல்லாம் கலீஃபான்னு தானே சொல்றாங்க, பையத் வாங்கின கலீஃபாக்கள். நீங்களாம் இமாமாவும் இருக்கணும், கலீஃபாவாகவும் இருக்கணும். அப்ப அந்த கலீஃபாவுடைய பணி என்ன? அந்த இடத்துல தொழுகை வைக்கிறது தான் கலீஃபா. அதுதான் நாங்களும் போடுறோம். நீங்க தான் அந்த மக்களுக்கு இமாமாக அனுப்பப்பட்டவர். எல்லா இமாம்களும் கண்டிப்பாக சில காரியங்களை செஞ்சு தான் தீரணும். அது என்னது? 5 வேளை நீங்கள் தொழுகை வைக்கிறதாகட்டும், அல்லது மக்தபு மாணவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லது குத்துபா ஓதுவதாக இருக்கட்டும், ஜும்மாவில் பிரசங்கம் செய்வதாக இருக்கட்டும், அதெல்லாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பணிகள் தான். ஆனால் நீங்கள் அப்படி இர்ஃபானியா உலமாக்கள்கிட்ட இன்னும் நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம் சார். இர்ஃபானியா உலமாக்கள் ஒரே ஒரு குர்ஆனுடைய வசனம் தான், நாம உள்ளத்தை மிக அழகான வடிவத்தில் நாம் படைத்திருக்கிறோம். உள்ளத்தை அழகான வடிவத்தில் படைத்திருக்கிறோம். அதை கெடுத்தவர்கள், அதை நாசம் செய்தவர்கள், அவருடைய முடிவு நரகம் அப்படின்னு. அப்ப இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை நீங்க கத்திருக்கிறீங்க சார். கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது, நஃப்ஸை தூய்மைப்படுத்துவது, அதுக்கான கல்வியையும் நீங்கள் கற்றவர்கள். அப்போ ஒரு ஊருக்குள்ள போய் நீங்க இமாமா இறக்குறீங்க. ஒரு நாள் இருந்தாலும் சரி, ஒரு நாள் இருந்தாலும் சரி, ஒரு வருஷம் இருந்தாலும் சரி, அவங்க இருக்க விட்டாலும் சரி, இருக்க விடாட்டும் சரி, அல்லது 1 மணி நேரம் இமாமாக இருந்தாலும், அந்த இடத்துல நீங்க 3 நாள் இமாமாக இருந்தாலும், நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை பற்றிய ஒரு சரித்திரம் ஒன்று அங்கே பதிவாயிருச்சு. இந்த இடத்துக்கு வந்தாரு சொல்றாங்களா இல்லையா? எத்தனையோ சூஃபி மகான்களை பத்தி சொல்றோம். ஒரு சூஃபி மகான் இந்த பக்கம் நடந்து போனாரு, அந்த ஊரே இஸ்லாத்துக்கு வந்துருச்சு, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான பேர் ஒரு பயணம், அந்த பயணத்திலேயே லட்சக்கணக்கான பேர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அப்படின்னா ஒரு இர்ஃபானியாவுடைய மதரசாவில் ஓதி முடிச்ச
இமாம் கொஞ்ச நாள் ஒரு இடத்துல இருந்தாலும் கூட அவர் ஏற்படுத்திய தாக்கம் அங்கே பதிவாகி இருக்க வேண்டும், வரலாறாக மாறி இருக்கணும். என்ன வரலாறு? இது வரைக்கும் எத்தனை அமைப்புகள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை சங்கங்கள், அல்லாஹ் அக்பர், தனியாக எத்தனை தான தர்மங்கள், இதெல்லாம் செஞ்சு இஸ்லாத்தை விட்டு பிள்ளைகள் ஓடி போவது நின்று விட்டதா? நின்றுச்சா? நிக்கலையா? ஓடி போறது கூடுதா குறையுதா? கூடுது. ஒரு ஊரா கணக்கு எடுக்கிறவன் நான் சொல்றேன், கூடுது. வட்டி வாங்குறது குறைஞ்சிருச்சா இல்ல கூடுதா? கூடுது. ஒழுக்க கேடுகள் குறையுதா கூடுதா? கூடுது. அப்ப என்னதான் நடந்துகிட்டு இருக்குது? ஒரு பள்ளிவாசல்ல 25 வருஷம் இமாமா இருந்தோம் அப்படின்னு சொல்றது பெருமையா? அந்த 25 வருஷம் நாங்கள் வாழ்ந்ததுல அங்குள்ள ஒரு 300 குடும்பங்களை, ஒரு 400 குடும்பங்களை கூட ஒரு தூய்மைப்படுத்துவதற்கும் பரிசுத்துவப்படுத்துவதற்கும் ஏன் நம்மால் இயலவில்லை? என்ன காரணம்? ஜும்மா உங்க கையில் இருக்குது, ஷரியத் உங்க கையில் இருக்குது, மசாயில் உங்க கையில் இருக்குது, எதுக்காக இருந்தாலும் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணணும். இருந்தும் வட்டி அங்க ஒழிக்கப்படலையே. ஒரு மஹல்லாவில் இஸ்லாமிய பெண்கள் ஓடி போவது தடுத்து நிறுத்தப்படவில்லையே. பசி பட்டினி கூட பூர்த்தி செய்யப்படவில்லையே. பசி பட்டினி கூட பூர்த்தி செய்யப்படவில்லையே. அல்லது அங்க உள்ள குழந்தைகள் நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக வளருதா? அல்லது ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடக்கூடிய குழந்தைகளாக உருவாகிறதா? ஒழுக்கங்கள் உருவாகி இருக்கிறதா? தாய் தந்தையை மதிக்கக்கூடிய பிள்ளைகள் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறார்களா? இறக்கப்படுபவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்களா? 300 குடும்பங்கள் உள்ள ஒரு பகுதியில் ஒரு மஸ்ஜிதை கட்டுவதற்கு கூட பல பக்கம் வசூல் செய்துதான் கட்ட வேண்டிய நிலையில் அங்கே பொருளாதாரம் இருக்கிறதா? அல்லது அந்த 300 குடும்பங்களும் சேர்ந்து ஒரு மஸ்ஜிதை கட்டுகிற அளவுக்கு அந்த மக்கள் பொருளாதார வசதி உடையவர்களாக இருக்கிறார்களா? ஒரு இமாம் போய் உட்கார்ந்தா நீங்க செய்ய வேண்டிய பணி என்பது, நீங்க வச்சுக்கிற ரோல் மாடல் அப்படிங்கிறது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் ரோல் மாடலா வச்சுக்கங்க. நீங்க போகும்போதே உங்க மனசுல எப்படி இருக்கணும்னா, நான் இமாமா இருக்கிறேன், இவங்க எல்லாரும் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, இவங்க பேச்சத்தான் நான் கேட்கணும். இந்த ஊர்ல வந்து நம்ம அங்க ஒரு ஃபாத்தியா ஓதுனா அவர் கோச்சுக்குவாரு, இவர் கூப்பிட்டு யாசின் ஓதுனா கோச்சுக்குவாரு, அவர் முகம் என்ன ஆகும், அவர் ஒரு பெரிய தனவந்தரா இருக்காரு, அவர் சொன்னா முத்தவழி கேட்கிறாரு, முத்தவழி வந்து அவர் பேச்ச கேட்கறதுனால அப்ப நம்ம அவருக்கு சேர்ந்து அவர் சொல்றதுக்கு நம்ம தலையாட்ட வேண்டியிருக்குது. அப்படிலாம் நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு நம்ம வேற வியாபாரம் பண்ணிட்டு போயிடலாம். நிறைய தொழில் இருக்கு. நாம செய்ய வேண்டியது, நான் இர்ஃபானியாவில் ஓடி வந்த மாணவர், நான் ஒரு நாள் இமாமாக இருந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன். இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா? இருங்க, அந்த மாதிரி இருங்க. எப்படி இருக்கணும்னா, போன உடனேயே ஒரு நியத்து வைங்க, அல்லது இன்னைக்கே ஒரு நியத்து வைங்க. நியத்து வைங்க. இந்த முஹல்லாவில் எத்தனை குடும்பங்கள் இருக்குது, அந்த குடும்பத்துடைய நிலை என்ன, ஆணின் நிலை என்ன, பெண்ணின் நிலை என்ன, குழந்தைகளின் நிலை என்ன, தனிமையில் வாடுகிறார்களா, நோயில் புரண்டு கொண்டிருக்கிறார்களா, கல்வி கிடைக்காம இருக்கிறாங்களா, அவங்களுடைய நிலை எப்படி இருக்குதுங்கிறதையாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் எம்எஸ்கேல ஒரே ஒரு நாள் உங்க மஸ்ஜிதுடைய நிர்வாகம் மனம் வைத்தால் ஒரு நாளில் ஒரே நாளில் அந்த முஹல்லாவுடைய நிலைகளை கணக்கெடுத்துடலாம். அதை இப்போ நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டர்லேயே ஏற்றி வச்சுக்கலாம். முடிஞ்சு போச்சு. தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சு முடிச்சுட்டா நம்ம நிர்வாகத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அந்த முஹல்லாவில் நேரங்காலம் உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தான் நேரத்தை கொடுத்துருக்குறான். இமாமுக்கு இருக்கிற பரக்கத்தான நேரம் இந்த உலகத்தில் எவனுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அவ்வளோ பரக்கத்து இருக்குது. மளிகை கடைக்காருக்கு இருக்குதா? ஹோட்டல் கடைக்காருக்கு இருக்குதா? ஜவுளி கடைக்காருக்கு இருக்குதா? காலையில் 10 மணிக்கு போனால் நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. நம்ம இதில் நம்ம கார்மெண்ட்ஸ் கம்பெனிகள் 3 ஷிஃப்ட்டு 2 ஷிஃப்ட்டு 1.5 ஷிஃப்ட்டு அடித்து நொறுக்குறாங்க. நமக்கு நேரம் பறக்கத்தான் இருக்குது. நீங்கள் போன உடனே நீங்கள் எப்போவுமே உங்களுடைய பொருளாதாரத்துக்கோ உங்களுடைய வருமானத்தை பற்றியோ கவலையே படாதீங்க. நம்ம மாடு வாங்குறது பாலுக்கு தான், சாணி தானாக போடும். அது மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை கண்ணை மூடிக்கிட்டு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் தானாக வந்து சேரும். இன்ஷா அல்லாஹ் தானாக வரும். இங்கே வராட்டி இன்னொரு பக்கம் வரும். நானும் வேலை பார்த்தவன் தான், நானும் பல பக்கம் வேலை பார்த்துருக்குறேன். வேலை பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய உண்மை, என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறேன். நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம்னா நம்ம முதல்ல போய் அந்த வேலைக்கு சேர்ந்த உடனேயே
நம்முடைய முதலாளி, அதாவது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய முதலாளி யாரோ ஒரு ஆள் இருப்பார்ல, முதலாளியோ இல்லை பள்ளிவாசல் தலைவரோ அல்லது நான் ஸ்கூலுக்கு போனேன்னா அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டண்ட்டோ யாரோ ஒருத்தர் தான் நமக்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்க. அவங்கள நாம் சம்பளம் கொடுப்பவராக பார்க்கக்கூடாது. நமக்கு சம்பளம் கொடுக்கறது அல்லான்னு நினச்சது முதல்ல. நமக்கு கொடுக்கறது அல்லா. நான் இப்போ அல்லாவுக்கு கீழே தான் வேலை செய்கிறேன். நான் இந்த வேலையை நான் சின்சியராக செய்ய போகிறேன். இந்த வேலையை நான் எப்படி செய்யணுமோ அப்படி செய்ய போகிறேன். ஒரு வேலை இந்த இடத்திலிருந்து இவர்கள் என்னை தூக்கலாம், ஆனால் அல்லாஹ் என்னை எங்க வைக்க வேண்டுமோ அவன் அங்கே வைப்பான். ஏன்னா என்னுடைய பாஸ் அல்லாஹ். இந்த எண்ணத்துல செய்யுங்க, இந்த இடத்துல செய்யுங்க. ஒருவர் நாம் சரியாக வேலை செய்து சிறப்பாக பணி செய்து மக்களுடைய அபிமானத்தை நாம் பெறும் பொழுது அங்கே பொறாமை என்பது வந்தே தீரும், தடுக்கவே முடியாது. பொறாமை தான். இன்னைக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரலாம். ஹார்ட் அட்டாக் வர்றதுனால ஒன்றும் தப்பில்லை. ஏதோ நல்லா பீஃபாக சாப்பிட்டாரு, கொழுப்பாக சாப்பிட்டாரு, பிரியாணியாக சாப்பிட்டாரு, அட்டாக் வந்துருச்சுன்னா ஒரே ஒரு ஸ்டண்ட் ஒன்று போட்டு விட்டுறலாம். ஆனால் அந்த பொறாமனால் வர அட்டாக்குக்கு எந்த ஸ்டண்ட்டும் போட முடியாது. பொறாமனால் அட்டாக் வருது பார்த்தீங்களா, தாங்கவே முடியாது. அவன் எப்பவுமே கவலையாக தான் இருப்பான். பொறாமைக்காரனுக்கு உலகத்திலேயே ஒரு தண்டனை தான் என்னென்னா, அவன் மூஞ்சி சோகமாகவே இருக்கு எப்பவுமே. ஏன்னா அவன் எல்லாத்தையும் பார்த்து ஐயோ அவர் அப்படி இருக்காரு, ஐயோ இவர் இப்படி இருக்காரு. அதே மாதிரி ஒரு இமாம் அவர்கள் ஜொலிக்க ஆரம்பித்தால் அங்கே உள்ள ஒரு சிலருக்கு பொறாமை ஸ்டார்ட் ஆகிறது இயற்கை. அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஆனால் உங்கள் பாஸ் யாருன்னா அல்லாஹ் தான். நீங்கள் அல்லாவுக்கு கீழே தான் அங்கே வேலை செய்றீங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நம்முடைய பணிகளை நீங்கள் முடங்கக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க சார். தைரியமாக செய்யுங்க. இன்னிலிருந்து ரப்பு தான், ஏன் ரப்பு என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை இவர்கள் இந்த இடம் மாற்றம் செய்தால் ரப்பு என்னை எந்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டான்னு நினைங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி செய்ய ஆரம்பிக்க வேண்டிய உங்களுடைய முதல் பணி என்னன்னு சொன்னால், சுபுகிலிருந்து இசா வரைக்கும் நாங்கள் அப்படி தான் ஊர் ஊராக போனால் சொல்லுவோம், சுபுகிலிருந்து இசா வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு கணக்கெடுங்க. நிலைகளை கண்டுபிடிங்க. அதுக்கான ஒத்துழைப்புகளை அப்படி ஒரு இமாமாக நீங்கள் உருவெடுத்தால் உங்களுக்கு பின்னால் மஸ்ஜித் சேவை குழு பயணிக்க தயாராக இருக்கிறது. அப்படி ஒரு இமாமா ஒரு நாள் 2 நாள் வாழ்ந்தாலும் மாடா வாழக்கூடாது, புலியா வாழணும்னு சொன்னார்ல திப்பு சுல்தான். அது மாதிரி புலியாக நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் பின்னாடி நாங்களும் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதாவது பொதுவாக இந்த மொஹல்லாவில் உள்ள நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு உரிய கைடன்ஸு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, கைடன்ஸ் பணத்தை கொடுக்க முடியாது. பணத்தை எப்படி மூட்டை மூட்டையாக எங்கே வச்சு கொடுக்கறது, எப்படி கணக்கு வைக்கிறது, எங்கே வசூல் பண்ணுறது. ஒரு மதரசா வசூலே என்ன கஷ்டமாக இருக்குது, ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒருத்தன் வராரு, அப்ளிகேஷன் கொடுக்குறாரு, என்னப்பா வியாதி, தலசீமியா, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன், எலும்பு மஞ்சைன்னு ஒன்று இருக்குது. அதில் தான் ரத்தம் வரும். ரத்தம் அதுவும் ஒரு ஊற்று மாதிரி தான் ரத்தம் உற்பத்தி ஆகுது எலும்பு மஞ்சையிலிருந்து. அந்த எலும்பு மஞ்சை ஃபெயிலியர் ஆயிரு. எலும்பு மஞ்சை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா 10 வயசு புள்ள 12 வயசு புள்ளனால டெய்லி பிளட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட சொல்லுவாங்க, வாரம் போட சொல்லுவாங்க. சரி, அது என்னென்ன செய்கிறது, அந்த எலும்பு மஞ்சையை அந்த கூட பிறந்த அந்த குழந்தையோட பிறந்தவங்கள்ட்ட இருந்து வாங்கி மாற்றி வைக்கணும். அப்படி மாற்றி வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? 34 லட்ச ரூபா செலவாகும். 34 லட்ச ரூபா செலவாகும். சரி, இப்போ ஒருத்தர் வராரு, இந்த பக்கம் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஒருத்தர் 10 லட்ச ரூபா இருந்தால் பள்ளிவாசலே கட்டிடலாங்கிறாரு. இந்த பக்கம் ஒரு குழந்தை வைத்தியத்துக்கு கேட்குது. எவ்வளோ கேட்குது? 34 லட்ச ரூபா கேட்குது. இந்த மாதிரி எத்தனை வைத்தியம் பண்ணுறது? கிட்னி மாற்றுனுங்கிறாங்க, ஹார்ட்டுங்கிறாங்க, லிவர் மாற்றுங்கிறாங்க, எத்தனையோ அறுவை சிகிச்சைங்கிறாங்க. இவங்களுக்குலாம் நம்ம பணத்தை கட்டுக்கட்டாக கொடுக்குறா இருந்தால் எங்கே போகிறது பணத்துக்கு? என்ன செய்ய முடியும்? அப்போ நம்ம மஸ்ஜித் சேவை குழு இந்த 34 லட்ச ரூபா எதுக்கு சொல்ல வரேன்னா, விருதுநகரில் ஒரு பெண்மணி, அது குழந்தை, அந்த குழந்தைக்கு இந்த வியாதி வந்துருச்சு. 34 லட்ச ரூபா தேவை. அத்தா அழுகுது, அம்மா அழுகுது, வீடியோவில் அந்த ஊரே அழுகுது, ஜமாத்தே அழுகுது. வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு அழுதெல்லாம் பிடிச்சி போடுறாங்க. ஊரே தமிழ்நாடு பூரா 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா ஜிபே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பண்ணி அந்த குழந்தைய கொண்டு போய் எங்கே சேர்த்திட்டாங்க? மணிப்பால் ஹாஸ்பிட்டல், பெங்களூர். உண்மைதான், 34 லட்ச ரூபா தேவை தான், வியாதி உண்மைதான். நம்ம ஜனங்களும் பணம் கொடுத்தாங்க, கொண்டு போய் அங்கே ஆப்ரேஷன் நடக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்மகிட்ட ஒரு குழந்தை வருது, அதே வியாதி, அதே 34 லட்சம். இந்த மதுரை தூரங்குறிச்சி ஒரு பையன் குழந்தை, 1.5 வயசு குழந்தை நம்மகிட்ட வருது. நம்ம என்ன செஞ்சோம்? மஸ்ஜித் சேவை குழு
அந்த குழந்தைக்கு நானும் யோசிக்கிறேன், எனக்கும் அந்த நேரத்தில் இந்த வியாதிக்கு வந்து 34 லட்ச ரூபா செலவாகும்னு தெரியுமே தவிர அதை எப்படி சீப்பாக பண்ணுறது ஃப்ரீயாக பண்ணுறதுன்னு அந்த கேஸ் எனக்கு முன்னாடி நான் பண்ணினதில்லை. அந்த கேஸ் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்களில் காசு கொடுத்தா பண்ணியானுங்கிறது தான் என்னுடைய அறிவும் கூட. மற்ற ஆப்ரேஷன்லாம் தெரியும், பட் இதுக்கு வந்து என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்டு. இப்போ அந்த பையன்கிட்ட சொன்னேன், இல்லை மஸ்ஜித் சேவை குழுவில் எல்லாம் பண்ணுறதா, ஆனால் இது வந்து கஷ்டம்பா, ஒரு 35ங்கிறது நான் எப்படியாவது சிரமப்பட்டால் கூட ஏதோ ஒரு 5-6 லட்ச ரூபா குறைப்பாங்க, ஆனால் எனக்கு தெரிய வந்து இது வந்து பண்ணினதில்லை அப்படின்னு. இப்போ அந்த பையன் என்னையை மோட்டிவேட் பண்ணுறான். எப்படி மோட்டிவேஷனுங்கிறது எப்படி வருது பாரு. இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் மோட்டிவேட் பண்ண வேண்டியதாக இருக்குது, மோட்டிவேஷன் தர்கீப் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அவனே சொல்கிறான், பிள்ளையோடைய தகப்பன், ஏங்க நீங்கள் எத்தனையோ ஆப்ரேஷனுக்கு வந்து நீங்கள் கைடன்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு தெரியும், எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் போயிருக்கிறாங்க, நீங்கள் நியத்து வைங்க, உங்களால் எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைங்க, அது உங்களால் ஒரு 5 லட்ச ரூபா குறைஞ்சா கூட எனக்கு அது மிகப்பெரிய விஷயம். குறைஞ்சபட்சம் நான் ஊராக போய் பள்ளிவாசலாம் கேட்குற வேலையில் ஒரு 5 லட்ச ரூபா எனக்கு கம்மியாகும்ல, நீங்கள் அந்த மாதிரி முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஒரு தைரியம் வந்துருச்சு. தைரியம் வந்தவுடனே சரி விடு அப்படின்ட்டு இங்கேருந்து மெட்ராஸுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எல்லா பக்கம் பெரிய பெரிய மருத்துவமனைகளை கான்டாக்ட் பண்ணி பேசி கடைசியாக ஒரு மருத்துவமனையில் அந்த டாக்டர்கிட்ட அந்த மஸ்ஜித் சேவை குழுவை பற்றி பணிகளை சொல்லி எத்தனை டாக்டர்கள்ட்ட நாங்கள் தொடர்பு வச்சுருக்கிறோம், எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லி, சார் இந்த காப்பீட்டில் இது வராதுன்னு எனக்கு தெரியும், அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கணுன்னு கேட்குறேன், நான் வேற ஒன்றும் சொல்லலை அப்படின்னு. அவர் அப்படியே கேட்டுட்டு டாக்டர் கேட்டுட்டு, நீங்கள் ஒரு சாதாரண ஆள் இவ்வளோ செய்யும்போது ஏன் தகுதிக்கு நானும் செய்யணும்ல, 34 லட்ச ரூபாயும் ஃப்ரீ அப்படின்னு நான் வீடியோவே போட்டிருக்கேன். 34 லட்ச ரூபாயும் அந்த டாக்டரையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். டாக்டர்கிட்டையும் நான் இன்டர்வியூ பண்ண மாதிரி வீடியோ இருக்குது, அந்த குழந்தையோட தகப்பனாரும் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணால் இந்த MSK யூடியூப்பில் போய் பாருங்கள். இப்போ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ நம்ம ஒரு பிற மனிதர்களுக்காக இந்த 34 லட்சம் ரூபாயை நமக்கு ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சிக்கு அல்லாஹ் உதவி செஞ்சானா இல்லையா? ஒரு அக்கறை எடுத்தோம், ஒரு கவலைப்பட்டோம், ஒரு மெனக்கட்டோம், அல்லாஹ்வுடைய உதவி. மஸ்ஜித் சேவை குழுக்கு வரக்கூடிய எல்லா உதவிகளுமே எப்படி வருது அப்படின்னு சொன்னா, மெனக்கறதுனாலையும் பிறர் மீது கவலைப்படுவதனாலையும் அனுதாபப்படுவதனாலையும் மட்டுமே அல்லாஹ்விடம் இருந்து உதவிகள் வந்துகிட்டே இருக்கு. இங்க பணத்தை வச்சு எதுவுமே செய்யல, எந்த பேங்க் அக்கௌண்ட்லயும் ஒன்றும் கிடையாது, வசூலுக்கு நான் வந்து எங்கேயும் சுத்துறதெல்லாம் கிடையாது. இது நடக்கிறது அத்தனையுமே அல்லாஹ்வை கொண்டுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த 34 லட்சம் ரூபாய்க்கு என் மனசுல உண்மையிலே சொன்னா முடியாதுங்கிறதான். அவன் கொடுத்த அந்த தைரியத்துல தான் நானும் முயற்சி எடுத்தேன். அல்லாஹ்வுடைய உதவி வந்துருச்சு. சரி, அந்த முயற்சி எடுக்காமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கு தெரியுமா? 34 லட்ச ரூபா அந்த பையன் வாங்கணும். ஒரு 10-15 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சாதாரண ஆள். இப்போ என்ன செய்வாங்க? குழந்தை உசுரை காப்பாற்றணும். அப்போ மனைவியுடைய நகையை வித்திருப்பான், வட்டிக்கு வாங்கியிருப்பான், சொத்தை வித்திருப்பான், ஊரா போய் பிச்சை எடுத்திருப்பான், பல பைத்துல் மாலை காலியாக்கி இருப்பான். இதெல்லாம் நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? எல்லாருடைய ஜக்காத் பணத்தை வாங்கியிருப்பான். அத்தனையுமே இந்த ஒரு MSKல ஒரு ஃபோன் காலில் முடியுது அப்படின்னா, அந்த MSK என்பது ஒவ்வொரு முகல்லாவுக்கும் அவசியமா இல்லையா? சொல்லுங்க சார், அவசியமா இல்லையா? நம்மளை பார்த்து சாதாரணமாக கேட்குறாங்க, என்ன செய்வீங்க மஸ்ஜித் சேவைக்குள்ள? சொல்லுங்க, நாங்கள் செஞ்சுக்கிறோம். ஏன்னா உணவு தான் கொடுப்பீங்க, அதை நாங்கள் கொடுத்து தான் இருக்கிறோம். என்னங்க உணவு கொடுக்குறீங்க? ஆனால் அது வெள்ளிக்கிழமை ஜும்மா தோட்டு 5 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்காம நான் போகிறதே இல்லை. அப்போ அதனால இந்த MSK எனக்கு தேவையில்லை, நான் உணவு கொடுக்குறதான் முடிஞ்சு போச்சு. உணவு கொடுப்பது MSK அல்ல, உணவு கொடுக்காட்டி நரகம்னு நல்லா சொல்லியிருக்கிறான். அதனால அந்த MSKல அதை பண்ணி வச்சிருக்கிறோம். வலா யஹுல்லு அலா தாமில் மிஸ்கீன், அவன் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கவும் இல்லை, கொடு என்று தூண்டக்கூடவில்லை. எனவே இந்த நாளில் அவனுக்கு அனுதாபப்படுகிற எந்த ஒரு நண்பனும் இல்லை, இப்படிப்பட்ட நண்பனும் இல்லை. இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு நாளை மறுமையில் உடம்பில் நரகவாசிகளின் உடம்பிலிருந்து வடியும் சீல் செலவும் தான் அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். அரைத்தல்லதையும் கதிபு பித்தி, நபியே மறுமை நாளை பொய்யென வாதிடுகிறானே அவன் நிலையை பார்த்தீரா? ஃபதாரி கல்லதி எதுவும் எத்தீம், அவன்தான் அனாதைகளை விரட்டுகிறான். வலாயகுள்ளு தூண்ட மாட்டான். அலா எதன் மீது? தாமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கொடி என்று அவன் தூண்ட மாட்டான், அந்த இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்த மாட்டான். அதுக்காக இதை வந்து மஸ்ஜித் சேவைக்குழுடைய அம்சமா வச்சிருக்கிறோம். முதல் அம்சம் சேவைக்குழு ஒன்று இருந்தால் உணவு நாங்கள் ஒன்று போயிட்டு இருக்கோம் ஏழைகளுக்கு.
ஆனால் அது மட்டும் அல்ல மருத்துவத்தை பார்க்கணும். மாதம் மாதம் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க, ஒவ்வொருத்தரும் சாப்பிட்றாங்க, சிரமப்பட்டு சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒன்று புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம், ஸ்கூல் எக்ஸலன்ஸ் ப்ரோக்ராம். எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கான ஸ்கூல்லேயே போய் எம்எஸ்கேவை ஆரம்பித்து அந்த மாணவர்களுக்கு அந்த நிர்வாகத்தோடு எப்படி மஸ்ஜித் நிர்வாகத்தோடு சேர்ந்து சேருமோ அதே போல் ஸ்கூல் நிர்வாகத்தோடு சேர்ந்து அந்த ஸ்கூல்லையும் சில ப்ராஜெக்டை கொண்டு வரும். என்ன ப்ராஜெக்டு? இன்றைக்கி உலகத்திலேயே கோடீஸ்வரனுக்கு, கலெக்டருக்கு, வேற என்ன சொல்கிறது, ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு இல்லாத டென்ஷன்லாம் 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு இருக்குது. அவ்வளோ டென்ஷன் அதுக்கு. காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கணும், 7:30 மணிக்கு பஸ்ஸில் ஏறணும், டாய்லெட் போச்சான்னு தெரியாது, போகலையான்னு தெரியாது, முழுசாக சாப்பிடக்கூட முடியாது. வாய் சாப்பாடு ஊட்டிக்கிட்டே அம்மா காலைல சாக்ஸும் போடணும், சுப்பும் போடணும், சோறும் சாப்பிடணும், பத்தாவதுக்கு பல்லு கடைசியாக அப்புறம் சாப்பிட்டு தான் பல்லு ஞாபகம் வந்தால் பல்லையும் விளக்கிக்கணும். இப்படி ஒரு நிலைமையில ஒரு குழந்தை வந்து பஸ்ஸில் ஏற்றப்பட்டா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பஸ்ஸில் தூங்கிட்டே போகணும். திருப்பி பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னே 8:45 அசம்பிளி ஆரம்பித்தா சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் கிளாஸ். எப்படிப்பட்ட கிளாஸ் தெரியுமா? தெலுங்கு யாருக்காவது தெரியுமா? தெலுங்கு யாருக்கு தெரியாதுல்ல? உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? பரவாயில்ல, ஆந்திராவில் கிரானைட் வியாபாரம் பண்ணுறதுனால தெலுங்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன். வந்து காலையில் 9 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் இன்னைக்கு குழந்தைங்க என்ன படிச்சுட்டு இருக்கு தெரியுமா? தெலுங்கில் சினிமா பார்த்த மாதிரியே இருக்கும். டீச்சர் நடத்துறது பூரா எப்படி இருக்கும்? தமிழில் சினிமா பார்த்தா கூட சந்தோஷமாக இருக்கும், இங்கிலீஷில் பார்த்தா கூட கொஞ்சம் முடியும். குழந்தைகளுக்கு தெலுங்கில் நடத்தினா ஒரு படம் பார்த்தா அது எப்படி உட்காந்துருக்கும்? இப்படியே உட்காந்து. சரி, தெலுங்கு படமாவது லேட்டஸ்ட் படமாக இருந்தால் பரவாயில்ல, 1930 படத்தை ஓட்டினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இன்னைக்கு குழந்தைகளுடைய கல்வி நிலை எப்படி இருக்குதுன்னா, எல்கேஜியில் இருந்து +2 வரைக்கும் அவன் என்ன படிக்கிறான்னு அவனுக்கே தெரியாமையே படிச்சுட்டு வரான். 10ஆம் கிளாஸ் பையனை கூப்பிட்டு தமிழில் எழுதுறான்னா பயம் நடுங்குறான், இங்கிலீஷ் எழுதுனாலும் நடுங்குறான். மொழி அறிவு இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படின்னா ஆல் பாஸ். நீ வந்து 1ஆம் கிளாஸ்ல ஆனா அவனா தெரியலையா, நீ 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நிம்மதியா போலாம், உன்னை யாரும் தடுக்க முடியாது. கேள்வி கேட்டா ஸ்கூலுடைய நிர்வாகத்தை தான் சிஓ ஆஃபீஸ் தப்புன்னு சொல்லுவாங்களே தவிர குழந்தைகள் என்ன செய்ய மாட்டாங்க, தடுக்க மாட்டாங்க. அப்ப குழந்தைகளுடைய நிலைமை என்னன்னா, எஜுகேஷனும் இல்லை, ஸ்போர்ட்ஸே கிடையாது. நிறைய ஸ்கூல்ல இன்னைக்கு பிடி பீரியடு வாரத்துக்கு 2 பீரியட், அந்த 2 பீரியடு கூட இந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைக்காது, விட்டுருவாங்க. ஒரு பீரியடு ஏதோ டீச்சர் வந்து எடுத்து விட்டுரும். ஏன் அப்புறம் சுகர் வராது, ஏன் சர்க்கரை வராது? குழந்தைங்க விளையாடுறதுக்கு டைமே இல்லையே. சரி, காலையில் 8 பீரியடு, 8 பேரும் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. 9வது மதரசாவுக்கு வந்தால் அங்கே அஜரத் வர ஹோம்ஒர்க், அதுக்கப்புறம் டியூஷனுக்கு போனால் அந்த டியூஷன் டீச்சர் ஒரு ஹோம்ஒர்க். இவன் 8 ஹோம்ஒர்க்கையும் பார்த்து, மதரசா அஜரத்துடைய ஹோம்ஒர்க் 9வது ஹோம்ஒர்க்கையும் பார்த்து, டியூஷனில் படிக்கிறான்ல அந்த ஹோம்ஒர்க்கையும் எடுத்து 9 மணிக்கு எல்லா ஹோம்ஒர்க்கையும் செய்ய மாட்டான், செல்ஃபோனில் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டு படுத்து வைக்கிறான். இந்த குழந்தை எப்படி வளரும்? நாளைக்கு இந்த குழந்தை இந்த சமுதாயத்தில் எப்படி உருவாக போகுது? மிக ஆபத்தான விஷயம். இப்போ இந்த எம்எஸ்கேங்கிற இந்த ஸ்கூல் எக்ஸலன்ஸ் ப்ரோக்ராமை ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் பாரதியார் சொன்ன மாதிரி காலை முழுவதும் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டு. அந்த ஸ்கூலில் குழந்தைங்க புரியாம டீச்சர் நடத்தவும் கூடாது, குழந்தைக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கே போகணும். இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம் அப்படிங்கிறத கேமாக நடத்த போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டு இப்போ ஒரு ஸ்கூலில் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டீச்சர்கள்லாம் பார்த்து சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அது மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஜாலியாக போகும், வீட்டுக்கு வரும்போது கவலையாக வரும். அப்படி ஒரு லட்சியத்தோட எம்எஸ்கே உடைய அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஹலாலான முதலீடுகள் வழங்குற திட்டத்தையும் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எதுக்காக சொல்றோம்னா, ஜக்காத்து வாங்குபவர்களை வழங்க வைக்கும் திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இதெல்லாம் 1 by 1 செய்யணும் அப்படிங்கிற ஒரு நியத்தில் தான் இந்த எம்எஸ்கே பயணிக்கிறதே தவிர உணவு மட்டும் கொடுப்பதல்ல, மருத்துவம் மட்டும் கொடுப்பதல்ல. இதையெல்லாம் செயல்படுத்தணும்னா அங்கே ஒரு அந்த இமாம்னால தான் முடியும். நேற்று ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ரொம்ப தூரங்க, லாங் ட்ராவல். இதே மாதிரி தான் அசட்டு மாதிரி கூப்பிட்றாங்க, ஒரு ஊருக்கு போகிறோம். போய் உட்காடுறேன், மீட்டிங், எம்எஸ்கே மீட்டிங். போய் உட்காந்தா யாருமே இல்லை மீட்டிங்.
கூப்பிட்டுருக்காங்க, யாரும் வரல. முத்தவழி தலைவர் உட்காந்துருக்கார், இமாம் உட்காந்துருந்தாங்க. நான் போய் உட்காந்து பேசினேன். பேசும்போது நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான். நான் ஆஸ் யூஷுவல் பேசுகிற மாதிரி என்ன பேசணுமோ அதான் பேசணும். அப்போ அவங்க வந்து கவலைப்பட்டாங்க. 2000 பேர் இருந்தாலும் கூட நான் பேச மாட்டேன். நீங்கள் 2 பேர் இருந்தால் எனக்கு அதுவே போதும். நீங்கள் 2 பேர் இல்லாமல் 2000 பேர் வந்தாலும் இது எம்எஸ்கேவுக்கு நோ யூஸ். அதனால் நீங்கள் உட்கார வேண்டியவங்க சரியாக உட்காந்துருக்கிறீங்கன்னு முத்தவள்கிட்ட இமாம்கிட்ட சொன்னேன். எம்எஸ்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒர்க் நடந்துட்டு இருக்குது, இப்போ அங்கே தான் நடந்துட்டு இருக்குது எனக்கு. ஆனால் 2000 பேர் மனசு வச்சு ஆரம்பிக்க முடியாது. எது இந்த நிர்வாகத்தில் இல்லாத 2000 பேர் வந்தாலும் நோ யூஸ். அந்த இமாமோட இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, 2000 பேர் இருந்தாலும் இந்த 2 பேர் இல்லைன்னா எம்எஸ்கே ஆரம்பிக்க முடியாது. சரி, இந்த 2 பேர் இருந்தால் எம்எஸ்கே ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த 2 பேருடைய பொறுப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் சார். இந்த 2 பேர் மனசு வச்சா அங்குள்ள 2000 பேருக்கு எல்லாம் வழிகாட்டுவான். அதுதான் இப்போ நான் எப்படி போட்டுருக்கிறேன்னா, மஸ்ஜித் நிர்வாகமும் இமாமும் மனம் வைத்தால் மக்களுக்கு மார்க்கம் உண்டு. மஸ்ஜித் நிர்வாகமும் இமாமும் மனம் வைத்தாலே மக்களுக்கு மார்க்கம் உண்டு. ஆகவே நீங்க இமாமா இருக்கணும். ஒன்னே ஒன்று, ஹஜ்ரத் அவங்க முன்னாடி அவங்களுக்கும் எனக்கும் உள்ள நட்பு தான் அது. நாங்கள் ஒன்றும் ஷேகு சிசி நான் பழகலை விட்டேன். சொல்ல போனால் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நாங்கள் ஃப்ரெண்டாகவே இருந்திருக்கிறோம். அப்படியே சொல்லிக்கிறேன் நான், நண்பர்களாகவே சொல்கிறேன் நான். இவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும். ஏன் அப்படின்னா, என்னுடைய டிவிஎஸ் 50 ஹஜ்ரத் இதே மாதிரி தான் இருப்பாங்க. ஏன் டிவிஎஸ் 50 ஏறி உட்காந்துக்கிட்டு நாங்கள் இந்த கிராமத்தில் பல கிராமத்துக்குள்ள ரோடு இல்லாத கிராமம்லாம் இருக்குதுல்ல, பள்ளி இல்லாத கிராமத்துக்கு நேராக போய் வண்டி நிற்க வீட்டில் வந்து ஏறி உட்காந்துக்குவாங்க. இளைஞர்கள் கூட எங்க கூட வர தயாராகாத நிலையில் ஹஜ்ரத் அவங்க வருவாங்க. அப்படி வந்ததில் ஒரே ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லி நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்ன செஞ்சோம்னா, ஒரு பள்ளி இல்லாத கிராமம், இங்கேருந்து ரொம்ப பக்கம், அது இப்போ சொல்கிறது சரியாக இருக்காது, ஆனால் உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்குவீங்க. அந்த கிராமத்துக்கு போனால் பள்ளி இல்லாத கிராமங்கள் அப்படின்ட்டு போகிறோம். போய் பார்த்தா ஒரு இடத்துக்கு நான் போய் பார்க்குறேன். அப்படியே பார்த்தா அங்கே வந்து ஒரு பெரிய சட்டி வச்சு காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்ஸ்லாம். போய் உட்காந்தேன். என்னங்க காய்ச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வாய கவனிடா அப்படின்னாங்க. இல்லையே அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் அப்படியே உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன். என்னடா இது, பள்ளி இல்லாத கிராமம், குதிரை வண்டி ஓட்டுறாங்க, அதை ஓட்டுறாங்க, இதை ஓட்டுறாங்க, சட்டி வச்சு சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துட்டு, சரி நமக்கு ஏற்ற ஏரியா தான் இந்த ஏரியா, இது எப்படி மாற்றுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஹஜ்ரத்தை வந்து மசூரா பண்ணேன். அப்படி ஒரு ஏரியாவா அப்படின்ட்டு நானும் வரேன் போகலான்னு சொல்லி ஹஜ்ரத்தை கூட்டிக்கிட்டு நேராக அங்கே போனோம். போய் அங்கே ஒரு ரூம் ஒன்று பிடிச்சோம். ஒரு வீடு பூட்டி இருந்துச்சு. என்னங்கன்னா, இதை வாடகைக்கு நாங்கள் எவ்வளோ வாடகைன்னா 600 ரூபா. நாங்கள் சின்ன வீடு. உடனே 600 ரூபா அப்போவே அட்வான்ஸை கொடுத்து டக்குன்னு வீட்டை பிடிச்சி சுத்தம் பண்ணி ஹஜ்ரத்தை உட்கார வச்சு மதரசா ஆரம்பிச்சிட்டோம். அங்கே உள்ள பசங்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஹஜ்ரத்துடைய பயானை வச்சு அங்கே ஒரு மதரசா ஆரம்பிச்சாச்சு. மதரசா ஆரம்பித்தோன்னே இமாமுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அங்கேயே தொழுகை எப்படின்னா, இங்கே ஒரு தம்பி ஓதிட்டு இருந்தாப்புலப்ப இந்த ஓதரக்கூடிய மாணவரை கூப்பிட்டு அஸ்ரு மக்ரிப் இசா ஃபஜ்ரு வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும், நைட்டு அங்கேயே தங்கிப்பா, நைட்டு தங்கினா என்னையும் சேர்த்தி, இல்லை பயப்படாது, ஈமான் தைரியமாக தான் இருக்குது, அதனால் தாக்கு பிடிப்பேன்னு சொல்லி அங்கே படுக்க வச்சா. இவர் என்ன டியூட்டினா, அசருக்கு போவார், மக்தபையும் பார்த்துக்குவார், 5 வேளை 4 வேளை தொழுகையும் பார்த்துருவார், ஃபஜ்ர் முடிச்சுட்டு அவர் தன்னுடைய டியூட்டிக்கு போயிடுவார். இப்படி ஒரு இமாமே அங்கே போட்டு கரெக்டாக வந்து ரமலான் மாதம் வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், அந்த இடத்துல 1 மாதம் லீவ் விடுங்க, அதே இடத்துல நம்ம கஞ்சி காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சட்டியை தூக்கி இந்த சட்டியை வச்சுட்டு அந்த சட்டியை வச்சு நம்ம கஞ்சி காய்ச்சோம் ரமலானில். அல்ஹம்துலில்லாஹ் அங்கேருந்து பல நல்ல அமல்கள் நடந்துச்சு. இன்றைக்கி அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. யார் சாராயம் காய்ச்சினாரோ அவரே முத்தவலி ஆனார் பின்னாடி. எதுக்கு சொல்ல வரேன்னா, முயற்சி செஞ்சோம்னா அந்த ஒரு முகல்லாவே மாறுது. கண்கூட ஒரு மதரசா, ஒரு பள்ளிவாசல், ஒரு இமாம், பார்ட் டைம் இமாம் சாபு போய் அந்த இடத்துல அதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கடி போயிருக்கிறோம், நானும் அதில் போயிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் ஒரு இமாமா இருந்தாலும் கூட அந்த ஊரில் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாங்களா? யார் எந்த இமாம் செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், அல்ஹம்துலில்லாஹ். நீ இன்ஷா அல்லாஹ்ங்கிறது மற்றவங்ககிட்ட சொல்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் என்கிட்ட சொல்ல முடியாது. எங்கிட்ட இன்ஷா அல்லாஹ்னா, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எம்எஸ்கே ஆரம்பிக்கிறோங்கிற இன்ஷா அல்லாஹ் எனக்கு தேவை. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் முத்தவலிகிட்ட பேசி இன்ஷா அல்லாஹ் உங்கள் முத்தவலிகிட்ட வந்து இந்த எம்எஸ்கேவை சொல்லி அவர் மனசில் நீங்கள் ஏற்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாம்ல? இதை கொண்டு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, முதல்ல அந்த மக்களை வந்து அக்கறை எடுத்துக்கணும்.
ஒரு ஊரில் போய் பள்ளிவாசலில் மளிகை ஜாமான் கொடுக்க போனோம், ஈரோடு அசோகபுரத்தில் கொண்டு போய் கொடுக்குறக்கா போனோன்னா அந்த அம்மா அப்படியே பார்த்துச்சு. யாருப்பா கொடுத்து விட்டான் அப்படின்னுச்சு. மஸ்ஜிதுலேருந்து கொடுத்து விட்டாங்க. மஸ்ஜிதுலேருந்து கொடுத்து விட்டாங்களா? அப்போ அல்லாஹ் கொடுத்து விட்டான்னு சொல்லு அப்படின்னுச்சு. ஆமாங்க, அல்லாஹ் தான் கொடுத்து விட்டாங்க. பரவாயில்ல, இவ்வளோ நாளாக அல்லாஹ்வுடைய சத்தம் தான்ப்பா என் காதில் கேட்டுச்சு, இப்போ தான் என் வயிற்றோட சத்தம் அல்லாஹ் கேட்டிருக்குது, கொடு அப்படின்னுச்சு. இங்கே என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்போ மஸ்ஜிதை பேஸ் பண்ணி வேலை செய்கிறீங்களோ அப்போ தான் அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு ஏற்படுது. எம்எஸ்கேவுக்கு கீழேயே ஒரு வரி போட்டிருப்போம், கனெக்டிங் டு த கிரியேட்டர். மஸ்ஜித் சேவை குழு அப்படி என்பது சேவைகள் செய்து மக்களை அல்லாஹ்வோடு இணைக்க வேண்டும் என்றால் அதை மஸ்ஜிதுகள் மூலமாக ரப்புல் ஆலமீனுடைய வீட்டில் வைத்து செய்யும் போதுதான் அது சாத்தியம். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அங்கே உள்ள ஆண்களுக்கு மத்தியில் பெண்களுக்கு மத்தியில் ஒரு ஊரில் போய் கணக்கெடுத்தாங்க போன வாரம், திருப்பத்தூருங்கிற ஏரியாவில் 9 பிள்ளைகள், 27 வயசு 28 வயசு லிஸ்ட் வந்திருக்கு. 9 பேர் திருமணத்துக்கு வழி இல்லாமல் காத்திருக்கிறாங்க. திருமணத்துக்கு வழி இல்லாமல் காத்திருக்கிறாங்க. கேவலமான விஷயம். ஆண் என்பவன் பலமானவன், பெண் என்பவள் பலகீனமானவன். ஆண் என்பவன் ஓடலாம், உரியாடலாம், சம்பாதிக்கலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம், எங்க வேணாலும் போய் ரூம்ல தங்கலாம், எல்லாமே செய்யலாம். ஒரு பொம்பளை போய் லாட்ஜில் தங்க முடியுமா? ஒரு ஃபோனில் பேச முடியுமா? பிஸ்னஸ் பண்ண முடியுமா? மார்க்கெட்டுக்கு போக முடியுமா? டிராவல் பண்ண முடியுமா? எதுவுமே முடியாது. பெண் என்பவன் பலகீனமானவன், ஆண் என்பவன் பலமானவன். இருவருக்கும் திருமணம், 2 பேருக்குமே திருமணம், ஆணுக்கும் திருமணம் பெண்ணுக்கும் திருமணம், அப்படித்தான். ஆனா ஆண் பலமான ஆண் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை ஆண்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஆண் பெண்ணிடம் இருந்து பொருளாதாரத்தை எதிர்பார்ப்பது வினோதம் மட்டுமல்ல, ஒரு கேவலமான விஷயம். பொம்பளைட்டு இருந்து கல்யாண செலவை முழுசா எடுத்துக்க, சீர் ஜாமானத்தை நீயே கொடு, இவன் புள்ள பெக்கிறதுக்கும் அவங்க அப்பதான் பிரசவம் பார்க்கணும், இவன் புள்ள பெக்கிறதுக்கும் அவங்க அப்பதான் பிரசவம் பார்க்கணும். எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை இந்த சமுதாயம் முன்னெடுத்திருக்கிறது. அதை கூட தொடர்ச்சி எறிவதற்கு துப்பில்லாத சமுதாயமாக நாம் இருக்கிறோமே என்றால், ஒருவர் தவறு செய்தால் பரவாயில்லை, எல்லோரும் தவறு செய்தால் அது தவறே இல்லையா? எவனா ஒருத்தர் பாவம் செஞ்சா அது பாவம்னு சொல்லலாம், 100 பேரும் செய்யும் போது அது பாவமே இல்லைங்க, விட்டுற வேண்டிதான். இதனால எத்தனை பெண்கள் இஸ்லாத்தை விட்டு ஓடி இருக்காங்க தெரியுமா? அதை தடுக்குவது இந்த இமாமுடைய பொறுப்பு. பேசுங்க, தைரியமா பேசுங்க, ஹக்க பேசுங்க, குர்ஆன்ல இருக்கிறத பேசுங்க, ஹதீஸில் இருக்கிறத பேசுங்க, வலிமையோட பேசுங்க. இன்ஷா அல்லாஹ் இர்ஃபானியா உலமாக்கள் ஒரு மஹல்லாவில் ஒரு இமாமாக ஒரு நாள் அல்ல, ஒரு மணி நேரம் அல்ல, ஒரு ஆண்டு அல்ல, இருந்தாலும் அந்த மஹல்லாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். மஸ்ஜிதுன் நபவியுடைய மஹல்லாவை போல அது உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் அதிகமாக எதிர்பார்க்கறது என்னன்னா, நிறைய பேர் இருந்தால் அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கு எனக்கு. ஆச்சியா, நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், ஒரு முத்தவரியை பார்த்து பேசினேன், கன்வின்ஸ் ஆகிட்டாரு, நீங்கள் தயவு செஞ்சு இந்த வாரம் போய் எம்எஸ்கே ஆரம்பிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹைதராபாத்துக்கு போனேன், ஒரு முத்தவரியை பார்த்து பேசினேன், நீங்கள் ஹைதராபாத்துக்கு போங்க. சரிங்க, உத்தரப்பிரதேசத்தில் 59 சேவைக்குழு இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டில் யாருமே எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்களா இல்லை. பெங்களூருக்கு போகிறோம், மைசூருக்கு போகிறோம், எல்லா ஊருக்கும் போகிறோம். ஆனால் எப்படி போகிறோம் அப்படின்னா, யாராவது உங்களை போல உள்ளவங்க சொல்லி தான் போகிறோம், ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் போகிறோம். நான் டைரெக்டாக போக முடியாது, நீங்கள் யாராவது பார்த்து சொல்லணும். ஆனால் அப்படி எனக்கு இர்ஃபானியா மதரசாவில் இருந்து இந்த நிமிஷத்திலிருந்து எனக்கு நிறைய என்கொயரி வரணும். இன்ஷா அல்லாஹ். ஹஜா, நீங்கள் வந்தீங்க, பேசிட்டு போனீங்க, அந்த நிமிஷத்தில் இருந்து யாரை பார்த்தாலும் நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் முத்தவழின்னு அல்ல, நீங்கள் யாரை பார்த்தாலும் இந்த எம்எஸ்கே பற்றி நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. சொன்னாலும் எங்களுக்கு அந்த மஸ்ஜித் தலைவர் லெட்டர் போட்டால் தான் நாங்கள் போக முடியும். அந்த லெட்டரை வாங்கி அனுப்புங்க. உங்கள் பள்ளிவாசலில் முடியினாலும் எந்த பள்ளிவாசல்லையாவது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்ஹம்துலில்லாஹ். தேவையான சமயத்தில் தேவையான கல்வி தள்ளி வந்து தந்த